பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இது பங்குகளை அனுப்புங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலனாக இருக்கிறது. இப்போது அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப வீக்காக இருப்பது என்னென்னா, அவர்கள் மகிழ்ச்சியை உலகத்திலே தேடுகிறார்கள். ஆடல், பாடல், கொண்டாட்டம், குடி, வெறி, களியாட்டம், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தேடுவதனால தான் அவங்க மனதில் ஒரு சோர்வு அடைகிறார்கள், உற்சாகம் இல்லாத ஓடுகிறார்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எனது பலன். நீங்கள் சங்கீதம் 37 படித்தா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. ஏன்னா எல்லா மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒருத்தர் தான் காரணம். அவர்கிட்ட எல்லா ஊற்றுகளும் இருக்கிறது. அவன் எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உண்மையிலே மகிழ்வதாகன்னு பாடல் அழகாக பாடுறாங்க. அப்போ மகிழ்ச்சியின் ஊற்று தேவன் கையில் இருக்கிறது. மக்களே, நீங்கள் பணத்தினாலே, பொருள்களினாலே, இல்லை கலியாட்டத்தினாலே நீங்கள் மகிழலான்னு நினைக்கும் போது அந்த மகிழ்ச்சி நிரந்தரமானதாக இருக்காது. பரிசுத்த ஆவியாலே உண்டாகிற சந்தோஷம் என்று பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் மகிழும்போது, எப்படி மகிழும்போது, அவர் எல்லா சந்தோஷத்துக்கு ஊற்றுக்காரர். இந்த மகிழ்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுது? தாவீது இந்த அனுபவத்தில் எழுதுகிறார். சங்கீதம் 119:92, உன் வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலேயே நான் அழிந்திருப்பேன். இந்த வேதம் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகிறது. மனோ துக்கத்திலே ஆவி முறிந்து போகணும்னு நீதிமொழிகள் அங்கே 15:13 படிக்கிறோம். மனோ துக்கத்திலே ஆவி முறிஞ்சு போகும். அப்போ இந்த ஆவி எப்போ உற்சாகம் அடைகிறது? அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே மகிழும்போது, அவர் வார்த்தைக்குள்ளே மகிழும்போது, அவர் பிரசனத்துக்குள்ளே மகிழும்போது, அவர் வாழ்வில் இருக்கிற துக்கமும் வேதனையும் சஞ்சலம் ஓடி போகுது. அதுதான் நீங்கள் ஏசாயா 35 படிக்கும்போது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிமா. நித்திய மகிழ்ச்சி எப்போ தெரியுமா? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு அனுபவம். தேவன் நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தன வாழ்விலிருந்து, அறியாமையிலிருந்து அவர் நம்மை மீட்கணும். அந்த மீட்பை எந்த ஒரு மனிதன் பெறுகிறானோ, தேவன் கையில் வருகிற அந்த மீட்பை எந்த மனிதன் பெறுகிறானோ, அப்போதான் அவன் வாழ்க்கையில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய் நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில் வரும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த துக்கமும் வேதனையும் ஒருவேளை உங்களை பின்பற்றி வருகிறதா? ஈஸியான விஷயம், உங்கள் இதயத்தில் இருக்கிற கவலையும் பாரத்தையும் இயேசுகிட்ட கொடுங்க. அதுதான் நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 11:28-29 படித்தா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன், என்னுடைய மகிழ்ச்சியை தருவேன், என் சந்தோஷத்தை தருவேன். அப்போ ஆண்டவன் கரத்திலே ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கும் போது அவன் வாழ்க்கையில் துக்கம் வேதனை கண்ணீர் மாறும். ஒருவேளை பணத்தேவை இருக்கலாம், பொருள் தேவை இருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலைன்னு நினைக்கலாம், இந்த பொருளாதார சிக்கலாம், உடலில் வியாதிப்பட்டிருக்கலாம். நீங்கள் அதை சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு பாருங்கள், அது மனநோவை உண்டாக்கும், வேதனையை உண்டாக்கும், உங்களை அடுத்த நிலை கொண்டு போகாது. ஆனால் இந்த பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இந்த மனம் மகிழக்கூடிய சில காரியங்கள்லாம் உண்டு. அது கர்த்தருக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் அதினதின் காலத்தை நேர்த்தியாக செய்வார். நான் நினைச்சதை விட, வேண்டிக் கொண்டதை விட என் அப்பா இயேசு அழகாய் அவர் செய்து முடிக்கிறவர் என்ற எண்ணமும் அறிவும் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க மகிழ்வதிலே எந்த சந்தேகம் இல்லை. அது என்னுடைய சந்தோஷத்தை அவங்க வைத்து போகிறேன். அந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சந்தோஷத்தை. அப்போ உலகம் கொடுக்கும் போதை, விபச்சாரம், திருட்டு, பொய்யினாலே, கொள்ளையினாலே ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. மக்களே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆமாம், இந்த உலகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அது முடிவு சஞ்சலம் என்று போட்டிருக்கு. ஆனால் தேவனுக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியை செய்வார். ஒருவேளை வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, கண்ணீரோடு இருந்தார், கர்த்தாவே ஒரு வேலை என் மன மகிழ்ச்சி, ஒரு ரட்சிப்பு என் மன மகிழ்ச்சி, உமக்குள்ளே நான் வாழ்வதே என் மகிழ்ச்சி என்று சொல்லி பாருங்க. அந்த மகிழ்ச்சியால் தேவன் நிரப்புவார். எல்லாவித அருளையும் ஆசத்தை தந்து தேவன் உங்கள் தலைகளை உயர்த்துவார். God bless you. God bless you.